Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem, check whether minus 3 and 3 are zeros of the polynomial x square minus 9. அதாவது minus 3யும் 3யும் x square minus 9 ஓட zeros அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து இதோட ரூட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x square minus 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த x square minus 9 நம்ம f of xன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். x square minus 9. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் 3 போட்டு பார்க்குறோம் என்ன வருது. அதாவது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் என்ன எடுத்தோன்னா மைனஸ் 3யும் 3யும் போட்டால் இந்த இடம் வந்து இந்த பாலினாமியல் வந்து 0 ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் 3 போடுறோம், எஃப் ஆஃப் மைனஸ் 3 போடுறோம், அடுத்து 3 போடுறோம். ஓகே, எஃப் ஆஃப் மைனஸ் 3னா எக்ஸ் இருக்க இடத்துலலாம் மைனஸ் 3 போடணும். இப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்னா மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9. மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3. அப்போ என்ன ஆகிடும், 9. 9 minus 9 becomes 0. அதாவது 3 3s are 9. மைனஸ் 2 தடவை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 3 என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. இப்போ மைனஸ் 3 வந்து என்னது, இதோட ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் தான். அடுத்து ப்ளஸ் 3 போட போகிறோம், எஃப் ஆஃப் ப்ளஸ் 3. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட போகிறோம், 3 போட போகிறோம். 3 ஸ்கொயர் மைனஸ் 9. 3 ஸ்கொயர்னா 3 3s are 9 மைனஸ் 9. ஸோ இதுவுமே 0 தான் ஆகுது. எஃப் ஆஃப் 3 போட்டாலுமே என்னது, 0 தான் ஆகுது. அப்போ இது ரெண்டுமே இந்த பாலினாமியலோட ரூட்ஸ்ன்னு அர்த்தம். என்ன எழுதலாம், therefore minus 3 and 3 are zeros of the polynomial x square minus 9. ஓகே, ஸோ ரெண்டுமே இந்த மைனஸ் 3யும் ரெண்டுமே வந்து இந்த பாலினாமியலோட ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜீரோஸ்னால் என்ன அர்த்தம், அது 0 ஆகுறதுனால இட் இஸ் இதோட ரூட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.